ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நகை ஏற்றுமதியாளர்களுக்கான முன்கூட்டிய இறக்குமதி அனுமதி திட்டத்தின் கீழ் வரியின்றி தங்கம் இறக்குமதி செய்வதற்கான உச்சவரம்பை 100 கிலோவாக மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்களை வரியின்றி இறக்குமதி செய்யும் இத்திட்டத்தின் கீழ் இதனால் வரை உச்சவரம்பு எதுவும் இல்லை. நேற்று முன்தினம்தான் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 6%லிருந்து 15%மாக அரசு உயர்த்திய நிலையில் தற்போது இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகளின்படி இத்திட்டத்தில் முதல் முறையாக விண்ணப்பிக்கும் நிறுவனங்களின் உற்பத்தி மையங்களில் கட்டாயம் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்படும். மேலும் இறக்குமதி செய்யப்பட்டதில் குறைந்தபட்சம் 50% ஏற்றுமதி செய்திருந்தால் மட்டுமே அடுத்த கட்ட இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும். இவை தவிர தங்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி குறித்த பட்டய கணக்காளர் சான்றளித்த அறிக்கையை 15 நாட்களுக்கு ஒருமுறை நிறுவனங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சகம் 2012ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு மொத்த விலை பணவீக்க தரவுகளை வெளியிட்டு வருகிறது. இந்த தரவுகளில் வரலாற்றிலேயே அதிகபட்ச மாதாந்திர உயர்வு கடந்த மாதம்தான் பதிவாகியுள்ளதாக தரகு நிறுவனமான பார்க்லேஸ் தெரிவித்துள்ளது. அதாவது மார்ச் மாதத்தில் 3.88% இருந்த பணவீக்கம் கடந்த மாதம் 8.30% அதிகரித்துள்ள நிலையில் இந்த வித்தியாசத்தை குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் நாட்டின் இறக்குமதி செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்கம் அதிகரிக்க இதுவே முக்கிய காரணம். உணவு மற்றும் எரிபொருள் தவிர்த்த அடிப்படை பணவீக்கமும் கடந்த மாதம் 5% உயர்ந்துள்ளது. உற்பத்தி மற்றும் சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளதால் மே மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் 9% எட்டக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.